சொல்கிறேன். அந்த ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்திருக்கேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய செய்வது என்னுடைய எல்லா பயத்திலிருந்தும் நீங்களாகி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எந்தெந்த சூழ்நிலையில் யார் யார் ஆண்டோட முகத்தை பார்த்தாங்களோ அக்கனி சூழலும் வெட்கப்பட வைக்கல, சிங்கக்கவியிலும் வெட்கப்பட வைக்கல, சிறைச்சாலையிலும் வெட்கப்பட வைக்கல. பலவிதமான இக்கட்டில் தேவன் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றின போல நம்மையும் காப்பாற்றி வருகிறார். அந்த ஆண்டவரை பார்த்து அவருடைய முகத்தை நாம் பிரகாசம் அடைந்து அவருக்கு சாட்சியாக வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அருமை பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இந்த காலையிலும் உடைய பாதபடியில் வந்திருக்கப்பா. என்னுடைய நாமத்தை கிறிஸ்தாப்படுத்தும் எந்த தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிரியர்கள் வாக்கு பண்ணபடி எனக்கு ஆராதனை ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்கள், ஜபிக்கிற ஜபங்கள், உம்முடைய ஆலோசனை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொருட்படுத்தி நடத்தி உடைய நாம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியானவரின் ஆரம்ப முதல் முடிவுகளை நேரே பொருட்படுத்தி நடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகை செலுத்துகிறோம். நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Go
நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நான் வழி மாறும் போது பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது நடத்தினேன். நான் வழி மாறும் போது பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். இதை விட்டு கொடுக்காதவர், இதை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் பாவம் செய்த போது நான் துணிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது குணவந்தேன். நான் துணிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினேன். இதை விட்டு கொடுக்காதவர், இதை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன். உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன். உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். இதை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. கண்ணுடையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, அந்த பாடலை பாடி நாம் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பேசலாம். ஆரா
பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் அடைக்கலமானவர், என் தேவன் கேடகமானவர், என் தேவன் பாதுகாப்பானவர். என்னையும் எங்களையோ எங்கள் குடும்பங்களையும் தேசங்களையோ பாதுகாக்க வல்லவராய் இருக்கிற தேவனோ, பாதுகாக்க வல்லவராய் இருக்கிற தேவன், பாதுகாக்க வல்லவராய் இருக்கிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, நல்லவர் வல்லவர் வாக்குமாறாதவர் இதயாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மாதிகளை பற்றி வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, ஆராதனை நாயகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா, இயேசுவா, இயேசுராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆராதனை நாயகன் நீரே என்று சொல்லப்படுகிற அந்த பாடல் சில வரிகளை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள்
இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ கர்த்தரால் பிரகாசமடைய போகிறது. கர்த்தரை துதிக்கிற ஸ்தானங்களில் கர்த்தர் கடந்து வருகிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சிலுவையை சுமந்தவராய் கடந்து செல்லும் போது அவரை கண்டு கலங்கி நின்ற கண்ணீர் விட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இதற்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. தேவனுடைய சமூகத்தில் நமக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய தேசத்திற்காய் கதறுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்வோம். ஒரு மனதோடு ஜெபிக்கிற இடத்துல தேவ வல்லமை கடந்து வரும். ஒரு மனதோடு கர்த்தரை கூப்பிடுகிற இடத்துல தேவனுடைய கிரியை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே எங்களுக்காய், எங்களுக்காய், கர்த்தாவே எங்கள் சபை மக்களுக்காய், ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய், எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு சபைகளுக்காய், ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காய், விசுவாசிகளுக்காய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களை கூட்டி சேர்க்கிற தெய்வம், ஆண்டவரே எங்களை இணைத்திருக்கிற தேவன், உண்மையை செய்திருக்கும்படியாய், உண்மை போல் வாழும்படியாய் ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுக்கிறேன். ஆண்டவர் எங்களை அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே அழைத்து வேறு பிரித்து கர்த்தர் இணைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்புல ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஓடுகிற தந்தரணும், உமக்கு பிரியமாய் ஓடுகிற தந்தரணும். தேவனே, மனிதனை பிரியப்படுத்தல்ல, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் நானும் நாங்களும் வாழ, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் நானும் நாங்களும் வாழ. ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனே, மகிமையான தேவனே, மகத்துவமான தேவனே, உம்மை உயர்த்துகிறவர்களாக, உம்மையே போற்றுகிறவர்களாக, கர்த்தாவே என்னுடைய அழைப்புல ஓடுகிறவர்களாக எங்களை கர்த்தர் நடத்துவோம், எங்களை கர்த்தர் நடத்துவோம், தொடர்ந்து ஓட செய்வோம். இம்மட்டும் கடந்து போக செய்த ஆண்டவர், இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து உடைய பாதையில் கொண்டு போகிறார்கள். ஆண்டவருடைய நடத்துதலை ஒவ்வொரு நாளும் உணர்கிறவர்களாக, ஒவ்வொரு பொழுதும் உணர்கிறவர்களாக, கர்த்தாவே நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதற்காகத்தானே நீர் கடந்து வந்தீர், அதற்காகத்தானே மகிமையை விட்டு கடந்து வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவனை தந்தவரே, எனக்காய் ரத்தம் சிந்தினவரே, எனக்காய் கிரயம் செலுத்தின தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ராஜபுரமோ, ரீகமலமோ, விமலசமரமோ, ரீகமலமோ, தேவாதி தேவனுடைய கரங்களில் எங்களுடைய ஆண்டவரே, எங்களையும் எங்கள் தேசத்தையோ, எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையாரையோ, ஒவ்வொரு சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாக்கிறவர், கர்த்தர் நடத்துகிறவர், கர்த்தர் போஷிக்கிறவர், கர்த்தர் விடுவிக்கிறவர், கர்த்தர் கிரியை செய்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரமையா. ஆண்டவரை மட்டும் நடத்தின தேவன் ஆராதனையில் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய், கர்த்தருடைய கிரியை காணப்பட வேண்டுமாய் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரங்களில் என்னையும் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவரே தொடர்ந்து கூட நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் முன்னாடி கடந்து வந்து வசனம் சொல்லுவோம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை நான் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய சத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறான் தானே. ஆபத்து காலத்தில் நினைவுக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வசனம் சொன்ன சின்ன பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தம் தகப்பனே, நல்லவர் நல்லவர், கருணை உள்ள தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம், எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நிறுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் கர்த்தர் அவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பாதையில் வளர்க்கவும், கர்த்தருடைய சித்தப்படி நடத்தவும், நிறைவான கிருபையையும் ஞானத்தையும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும், போதகர்களுக்கும், ஞாயிற்றுப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிறைவாய் தந்துள்ள வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலத்தை ஞானத்தினாலும் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. எதிர்காலத்தில் கர்த்தருக்கென்று சேனைகளாய் பிள்ளைகள் எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, போக்குவரவுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும்
லாக்டவுன் நாட்களில் ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நம்முடைய சபையில் பிறந்தநாளை சந்திக்கிற சகோதரர் சூசை அவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதே போல விளைவினமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஒரு பரிசுத்தமான தகப்பனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் பிறந்த நாளை சந்திக்கிற நம்முடைய சகோதரர் சூசை அவர்களை உடைய காரணங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவைக்குரிய பூமிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் சகோதரனை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அவரையும் அவர் குடும்பம் அவர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய பாதையில் இன்னமும் மென்மேலும் வளர கர்த்தர் கிருபை தந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய தொழில் அவருடைய போக்குவரவுகள் அவருடைய கைகளில் பிரயாசம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆவியின் வரங்கள் ஆவியின் கண்களினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். அதே போல பிறந்தநாளை சந்திக்கிற மற்ற சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் நீர் நடந்தோம். பலவீனப்பட்ட சகோதரர்களையும் நாங்கள் நினைவுறுகிறோம். ஐயா, பலவீனத்தில் பூர்ணமாய் விளக்கம் நினைச்ச ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். டாக்டர்களால் கைவிட்ட சூழ்நிலையில் சிலர் உண்டு. கொரோனா பாதிப்பினால் சிலர் உண்டு. ஜெபிக்க கேட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை இரக்கம் பாராட்டுகிறார்கள். உம்மை நோக்கி பார்த்து வரும் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே. உம்மை தேடி ஜெபித்துக் கொள்ளும்படியாக சொன்ன அந்த சகோதர சகோதரிகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபை கூடுகிற நாட்களில் நாங்கள் ஜெபிக்க சொன்னோம், ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம், கர்த்தர் சுகத்தை தந்தார் என்று அவர்கள் சாட்சி சொல்ல என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற அன்பு தெய்வ கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தேவன் தாமே எப்போதும் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. இந்த மோசமான சூழ்நிலை மத்தியிலே மட்டும் தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தி வருகிறார். தொடர்ந்து பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களை ஆண்டவருடைய பாதையில் மென்மேலும் வளர வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அதிகமாக தெரிந்திருக்க ஆவியின் வரங்களையும் கனிகளையும் நமக்குள் வளர்த்து கொள்ள தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம். அதுக்கான முயற்சிகளை எடுப்போம். தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. நாம் வேதத்துக்கு நேராக திரும்புவோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் ரெண்டையும் வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் ஆரம்ப பகுதியில் குறிப்பிடுகிறார், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவாறு கேட்கிறவர்களாக நாம் மாறுவோம். இந்த நாட்களில் உலகமெங்கும் கொரோனா தொற்றினால பெரிய பயமும் பாதிப்புகளும் பெருகி வருகிறது. பொருளாதார சீரழிவு, சரீர பலவீனம், வருமானம் இல்லாத சூழ்நிலைகள், பல நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம். இந்நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபத்தில் வளருவோம். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன தேவனிடத்திலே நம்மளை சமர்ப்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். 8ஆம் வசனத்திலே அழகாய் குறிப்பிடுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். இப்போ இன்னார் தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆசை மட்டும் தான் ஜெபிக்கணும் அப்படிலாம் கிடையாது. பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க இந்த நாட்களை நாம் அதிகமாய் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய கிரியை நம்மூலமாய் தேசத்தில் வெளிப்படட்டும்.
வேதாகமத்தில் பார்க்கும்போது ஜெபித்த அநேகர்கள். அதுல 2 நபரை உங்களுக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது பர்த்திமேயு. இந்த பர்த்திமேயு வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவில் இருந்து ஆண்டவர் வந்துகிட்டு இருப்பார். அந்த நேரத்துல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் அந்த குருடன் விசாரிக்கிறார், என்ன நடக்குறீங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த குருடனுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், ஒரு பெரிய வாஞ்சை, வெகு நாளாக அவனுக்குள்ள இருந்த ஆசை, தன்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது. அதுக்கு இதுதான் சரியான சமயம் என்பதை அறிந்து ஆண்டவரை கூப்பிடுகிறார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், முன்னடப்போர். அப்புறம் அவரை சுற்றி இருந்த அநேகர் அவரை அதட்டினாங்க, அவரை சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவரை அமைதலாக இருக்கும்படி சொன்னாங்க. ஆனால் அவரோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறவராய் மாறினார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சில முயற்சிகளை எடுக்கும்போது, ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வரும்போது, ஒரு வாஞ்சை வரும்போது, அதுக்கு சில தடைகள் வருவதை நாம் அனுபவித்திருப்போம். இப்பொழுதும் சில தடைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும்னு வாஞ்சிக்கும் போது தடைகள் வரும். அந்த தடைகளை டைத்தெறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய முழங்காலை முடக்கும் போது கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை நம்மில் நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்கள் மேன்மையை பெற்றிருக்கிறார்கள். இதுக்கு இந்த பர்த்திமேயும் விதிவிலக்கல்ல. அந்த தடைகளை மீறி ஆண்டவரை நோக்கி அதிக சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தார். ஆண்டவர் நின்று பர்த்திமேயுவை தம் பக்கமாய் அழைத்தார். வந்தோட கேட்கிறார், நாம என்னப்பா செய்யணும்? அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் பார்வையடையணும். ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அது அவர் பார்வையடைந்து ஆண்டவரை பின்பற்றி சென்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பர்த்திமேயுவை சத்தம் போடாதே என்று சொன்னவர்கள், இந்த பர்த்திமேயை அதட்டினவர்கள் எப்போதும் ஆண்டவரை பின்பற்றி போனது போல போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பர்த்திமேயுவோ பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தனக்குள் பெற்றவனாக ஆண்டவரை பின்பற்றி செல்கிறான். இன்றைக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிற அநேகர் உண்டு. அதில் நீங்களும் நானும் இந்த பர்த்திமேயுவை போல வித்தியாசம் உள்ள ஒருவராக காணப்பட வேண்டியது மிக அவசியம். இந்த வித்தியாசம் அல்லது இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? தேவனுடைய சமூகத்திலே நாம் முழங்காலை முடக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் அல்லது கர்த்தரிடத்திலே கேட்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. எசேக்கியாவை பற்றி 2 ராஜாக்களில் நாம் வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்ப எசேக்கியா ஆண்டவருடைய பார்வையில் உண்மையானவர், உத்தமமானவர், ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செய்தவர், நிறைய நன்மைகளை செய்த ஒரு உன்னதமான ஒரு ராஜா. அவர் வியாதி, அதாவது மரணத்திற்கான வியாதிப்பட்டு அவர் படுக்கையில் இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அவரை போய் சந்திக்கிறார். நீர் பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர் அப்படிங்கிற தகவலை அவர்கிட்ட சொல்லிட்டு அதற்கு வீட்டுக்காரர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பேசிட்டு திரும்பி போறாரு. எசேக்கியா ஏசாயாவோடு பேசிட்டு ஏசாயா கிளம்பவும் இவர் சுவர்புறமாய் திரும்புகிறார். கண்ணீர், கவலை, துக்கம் அவரை ஆட்கொள்ளுகிறது. அந்த வேதனை மத்தியில் தன் இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தையை தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறார். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னுடைய செயலை நினைத்தருளும். கர்த்தர் எசேக்கியாவை நினைவு கூர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டார். இந்த எசேக்கியா முழங்கால் போட முடியல, போராடி ஜெபிக்கக்கூடிய பலன் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி இருதயத்திலிருந்து ஒரு இயக்கமுள்ள ஒரு பார்வை, இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிற ஒரு கெஞ்சுதல்,
எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஏசாயா பாதி குற்றம் போயிருப்பார். ஏசாயாவிடத்தை மறுபடி பேசுகிறார், நீ போய் திரும்ப சொல்லு, அவருடைய ஆயுசு நாட்களோடு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லு என்கிறார். பல நேரம் நம்முடைய நெருக்கங்கள் மத்தியில, நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியில, நம்முடைய வேதனையான சூழ்நிலை மத்தியில செபிக்கணும்னு போய் அமர்ந்திருப்போம், செபிக்கணும்னு பலகால் படிக்கிட்டு இருப்போம், வார்த்தைகள் வராது. நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாராதாரையாய் வந்து கொண்டிருக்கும். நம்முடைய இருதயத்தின் இயக்கங்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் அறிந்து பதில் தருகிறார். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளை நாம் அனுபவித்தவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாட்களிலேயும் அந்த அனுபவத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய குடும்பங்களுக்காய், நம்முடைய சபையாருக்காய், நம்முடைய தேசத்துக்காய், நாம் அறிந்த சகோதர சகோதரிகளுக்காய், நம்முடைய தேச தலைவர்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். இன்றைக்கு நாம் இன்னும் அதிகமாய் கேட்க ஆரம்பிப்போம். இன்று முதல் நாம் இன்னும் அதிகமாய் கேட்க ஆரம்பிப்போம். இதுவரை நாம் கேட்ட காரியங்களுக்கு பதிலை தந்த ஆண்டவர் இன்னும் நாம் கேட்கிற காரியங்களுக்கு நிச்சயமாய் பதிலை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வாசிக்கு கேட்ட இந்த வசனத்தை சற்று உன்னிப்பாய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கிறது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்கவில்லை. கேட்கிறீங்க, யார் யார்த்தையோ கேட்கிறீங்க, என்னென்னமோ கேட்கிறீங்க. சிலர்கிட்ட கேட்கிறத பெற்றுக்கொள்கிறீங்க, சிலர்கிட்ட கேட்கிறத பெற்றுக்கொள்ளல. ஆனா என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டு பாருங்க, கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் பிதா தருவார் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அல்லது நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப நமக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்கிற காரியங்கள்ல ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு உறுதியோடு நாம் கேட்கும் போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பிதா தருவார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்ப நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி அப்படின்னா எதை நம்ம எப்படி கேட்டோமோ, அல்லது ஒரு சட்டையை கேட்டிருக்கிறோம் அப்படின்னா அது என்ன அளவுல கேட்டோம், என்ன கலர்ல கேட்டோம், என்ன குவாலிட்டியில கேட்டோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ, அல்லது ஒரு வாகனம் இருக்கலாம், அல்லது ஒரு வீடா இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த காரியத்தோடு அவைகள் கிடைக்கும் போது அது ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுபோல தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறோமோ, என்ன நோக்கத்தோடு கேட்கிறோமோ அதை ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அவைகளை நிறைவாய் தருகிறவராயிருக்கிறார். அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க, ஆனா அந்த ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்தோம், ஏன் பதில் வரல அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் எவைகளை கேட்கிறார்களோ அவைகளை கர்த்தர் அவர்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி தருகிறவராக இருக்கிறார். தேவாலயத்துக்கு பேதுரும் யோவானும் போகும்போது ஒருவர் உட்கார்ந்து, சப்பானி ஒருவர் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று கிடைக்கணும். அப்ப ஏதாவது ஒரு பெரிய ஒரு வெள்ளியும் பொண்ணுமோ அல்லது தனக்கு தேவையான ஏதோ ஒன்றோ இவங்க கிடைக்கணும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர்களை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நட என்று சொல்லி தூக்கி விடுகிறார்கள். அவன் வேதத்தில் அழகாய் வாசிக்கிறோம்,
அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. அவனால் இதுவரை செய்ய முடியாத காரியங்களை, அவன் எதிர்பார்த்து வாஞ்சித்து ஆசைப்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த பேதுருவும் யோவானும் தூக்கிவிடப்பட்ட போது அந்த முடவனால் செய்து சந்தோஷம் அடைய முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் நாம் கேட்கும் போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் தருகிறது மாத்திரமல்ல, நாம் சார்ந்திருக்கிற அல்லது நாம் யாருக்காக வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறோமோ அவர்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாகவும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம், தேவ சமூகத்திலே நாம் விடுகிற கண்ணீர், தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற உறவு, நாம் கர்த்தரிடத்திலே சார்ந்திருப்பு, இவைகள் எல்லாம் அந்த இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேதத்திலே பார்க்கும்போது நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம எதை வேணாலும் கேட்கலாம். நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், நம்ம எதை வாஞ்சிக்கிறோம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்ப எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படின்னா, தேவனை பிரியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க தேவனுடைய சித்தத்தை மீறி எதையும் கேட்க மாட்டாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு அல்லது தேவனை பிரியப்படுத்தும் வகையில் நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் தருகிற தெய்வம். அப்ப தேவனை சார்ந்து வாழ்கிறோம்னா தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய நாமத்தினால் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அன்னாளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் எப்போதும் அழுது கொண்டிருக்கிற ஒரு பெண். 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அன்னாளின் கணவன் எல்கானா அன்னாளிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பலி செலுத்தும்படியாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமே, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றோம், ஏன் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு சொல்லி 10 பிள்ளைகளை பார்க்கலாம் அதிகமல்லவா, நான் அதிகமல்லவா என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லி அந்த அன்னாளை தேற்ற பார்க்கிறார். அந்த இடத்தில் அன்னாளை சந்தோஷப்படுத்த பார்க்கிறார். ஆனால் இந்த அன்னாளின் இருதயமோ, இந்த அன்னாளின் மனமோ துக்கமும் சஞ்சலமும் இருந்ததாக இருக்கிறது. அவருடைய இயக்கமும் விருப்பமும் என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாரிசு இல்லை என்று சொல்லுகிற ஒரு கவலை அந்த சகோதரியை ஆட்கொண்டிருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எல்லாருக்கும் உணவை பரிமாறினாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் சாப்பிடல. அன்னாள் அவங்க எல்லாத்தையும் கொடுத்த பின்பு அங்கிருந்து எழுந்து அவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நுழைகிறாங்க. ஆலயத்துக்குள்ள போய் தேவ சமூகத்துல கண்ணீரை வடிக்க ஆரம்பித்தாங்க. உதடுகள் மாத்திரம் அசைகிறது, சத்தம் வெளியே வரல. பக்கத்துல இருந்து ஏறி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவர் கண்ணீரை பார்க்கிறார், புலம்பலை பார்க்கிறார். பார்த்துட்டு இவ்வளவு நேரம் அங்க அந்த தேவாலயத்துக்கு வெளியில, அந்த பலிபீடத்துக்கு வெளியில புசித்து குடித்து அங்கே கூடி சத்தமிட்டு கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் எழுதி இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவர் எவ்வளவு நேரம் நீ வெறுத்திருப்பாய் என்று கேட்கிறார். உடனே அந்த சகோதரி வேதனையோடும் துக்கத்தோடும் அவரை பார்க்க, ஐயா நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லி தன்னுடைய பாரங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய இயக்கத்தை கேட்ட அந்த ஏழை சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டிருக்கிறாய், கர்த்தர் உன்னுடைய பதிலை கேட்பார், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார் என்று சொல்லுகிறார். இந்த அண்ணாவுடைய கண்ணீரை கண்ட அந்த ஏழை, உன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருவார் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டபோது தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்த போது அன்னாளின் இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரம்பினது. சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் விசுவாசித்தபடி, அவர்கள் எதிர்பார்த்தபடி அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவர்கள் பொருத்தம் பண்ணினதை கர்த்தர் கண்டு அவர்கள் தம் இருதயத்தை
விட மாட்டாங்க. இல்ல அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல பிள்ளைய விட்டாலும் அந்த பிள்ளைய வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை இந்த தாயார் கொண்டிருந்தாங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அப்படின்னு கணக்கெடுக்கிறார்கள். இப்ப இவ்வளவு தூரத்தை பயணம் பண்ணுவது ஒன்றும் கடினமான பயணம் அல்ல, அது ஒரு சாதாரணமான பயணம். இந்த அண்ணா நினைச்சிருந்தா மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துருக்கணும். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்த்து சணல் உடைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க கையால் தைச்ச சில உடைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த தாயார் பார்க்கிறார். அந்த பிள்ளை எவ்வளவு ஆசையா சேர்த்து எடுத்தாங்க, அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் இருக்கும். அந்த பிள்ளையை கத்தருக்கு அந்த தியாகம் பண்ணுறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை பார்க்காமல் இருப்பதும் அந்த தாயார் செய்த பெரிய ஒரு தியாகம். அந்த பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்திலே வளர ஆரம்பித்தான். அந்த பிள்ளை தேவனுக்கு பிரியமாய் வளர ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனை அறியாதிருந்த போதும் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் அவன் நடந்து கொண்டது இந்த அன்னாருடைய கண்ணீரின் ஜெபம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நாம் நம்முடைய ஜனங்களுக்காக கண்ணீர் விடும் போது, கதறும் போது, பிள்ளைகள் ஒருவேளை நம்மளை விட்டு வெகு தூரத்தில் படித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகள் நம்மளை விட்டு வெகு தூரத்தில் வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்காக நாம் அழுகிற அழுகை, அவர்களுக்காக நாம் விடுகிற கண்ணீர், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. என்று சொன்னால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு கேட்கும் போது கர்த்தரை செய்கிறார். அண்ணாலும் அதுபோல விசுவாசத்தோடு ஜெபித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனிடமிருந்து ஜெபித்து பெற்ற பிள்ளை அல்லவா, அந்த பிள்ளைக்காக அனுதினமும் ஜெபித்திருப்பார்கள். அந்த தாயாரின் ஜெபம் அந்த சாமுவேலை கீழ்ப்படிதல் உள்ளவனாய், அவனை நல்ல குணாதிசயம் உடையவனாய், மனுஷர் பிரியப்படும்படி நடக்கிறவனாய், அவனை உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு போக காரணமாய் அந்த 1 சாமுவேலுடைய ஆரம்பத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அல்லேலூயா. பாட்டனார் பேர் சொல்லி, தாத்தா பேரை சொல்லி, அப்பா பேரை சொல்லி, அதுக்கு பிறகு எல்கானாவோட பேரை சொல்றாங்க. அதுவும் அந்த ஊரை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எப்ராயிம் மலை தேசம், சோப்பின் எனப்பட்ட ராமதாயும் அப்படிங்கிற ஊர் அப்படிங்கிறாங்க. இந்த ஊர்ல தாத்தா பேரு, பாட்டன் பேரு, தாத்தா பேரு, அப்பா பேரு சொல்லி இவங்களுடைய மகன் அப்படின்னு சொன்னாதான் இதை வாசிக்கிறவங்களுக்கு ஓ இந்த எல்கானாவா அப்படின்னு புரியும். எத்தனையோ எல்கானா இருந்திருக்கலாம். அப்ப இந்த எல்கானாவை புரிய வச்சு இவ்வளவு டீட்டெயில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த அன்னாருடைய ஜெபத்தின் மூலம் பெற்ற சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்து பெரியவன் ஆனபோது அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் மாறுகிறது. ஏன்னா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது தெரியும், தான் முதல் பேர்சபா மட்டும் அந்த எருசலேம் தேசத்தினுடைய ஒரு எல்லை துவக்கி மறு எல்லை மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறது பிரபல்யமாய் காணப்பட்டது. சின்ன குடிசையிலிருந்து பெரிய கோபுரம் வரைக்கும் அந்த தேசத்துல சாமுவேல் தீர்க்கதரிசினா தெரியாத ஆள் கிடையாது. இப்ப இந்த எல்கானாவை அடையாளமா சொல்லணும்னா சாமுவேல் தீர்க்கதரிசியின் தகப்பன் என்று ஒரே வார்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த அண்ணாவுடைய கண்ணீரும் அண்ணாவுடைய ஜெபமும், அந்த சாமுவேலுடைய ஜெபமும் சாமுவேலுடைய அர்ப்பணிப்பும் அந்த அடையாளத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய ஜெபம், உங்களுடைய என்னுடைய விசுவாசம், உங்களுடைய என்னுடைய கண்ணீர் நம்முடைய அடையாளங்களை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கவில்லை என்று சொல்லல, இன்னும் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். தேவனுடைய நாமத்தினாலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் மாறும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது இன்னும் கிறிஸ்துவனை நெருங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு ஏற்றாற் போல கால சூழ்நிலைகள் இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது. நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. இந்த நேரங்களை தேவனுடைய சமூகத்தில் செலவிடுவோம். தொலைக்காட்சியை சற்று ஒதுக்கி வைப்போம். நாம் தேவனோடு பேசுகிற நேரத்தை அதிகப்படுத்துவோம். மற்ற நியூஸ்கள், மற்ற காரியங்கள்
நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல சில நிமிடம் கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம், நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு பின்பு நம்முடைய தேசத்துக்காக சில ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர் நம்மளை நடத்த போகிறார். அவை நம்மளை அப்படியே அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்நாளில் அழுகையை கண்ட ஆண்டவர் உங்களுடைய காரியங்களில் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அந்நாளில் அழுகையை கண்ட ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். என்ன காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, என்ன காரியத்திற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்ன காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய காரியங்களில் உறுதியாயிருங்க. என் தேவன் தருவார் என்ற உறுதி, என் தேவனின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்கிற அந்த சந்தோஷம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க வேண்டுமே, என்னுடைய இருவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாக வேண்டுமே, என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு பிரகாசம் உண்டாக வேண்டுமே, என்னுடைய குற்றார் உறவினர்களுடைய அந்த கண்கள் அவருக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமே, ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? அந்த ஜபங்களுக்கு அநேக தடைகள் குறுக்கீடுகள் வந்து கொண்டிருக்கிறதா? எல்லா குறுக்கீடுகளையும் கை தெரிந்து தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டு பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாறுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவர்களாய் மாறுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி, நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தில் எவைகளை கேட்டுக் கொள்கிறோமோ, அவருடைய நாமத்தினால் எவைகளை கேட்டுக் கொள்கிறோமோ, நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அப்படி நாம் எல்லாரும் நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தில் ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், ஆண்டவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் பதில் தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்து இந்த சில வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு உணர்த்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்ற கர்த்தர் உதவி செய்யும். எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். முழங்காலை உடைக்கிறவர்களாக, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்களாக, எங்களுடைய காரியங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தின் காரியங்களுக்காக, முடங்கி படுத்திருக்கிறவருடைய காரியங்களுக்காக, முடங்கி போன காரியங்களுக்காக, ஆண்டவரே, கண்கள் அடைக்கப்பட்ட நிலைமைகளுக்காக, கண்கள் அடைக்கப்பட்டவர்களுக்காக, தேசத்துல கஷ்டப்படுகிற மக்களுக்காக, ஆளுகிற தலைவர்களுக்காக, எங்கள் விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் ஏறடிக்கிற அந்த பரந்த இருதயத்தை தாங்கப்பா. சிலுவையை சுமக்கும் போது என் தேவன் சொன்னீரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னீரே. எனக்காக, எங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களாக, திறப்பிலிருந்து போராடுகிறவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களாக என்னை இவைகளை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னை இவைகளை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் தன் இதயத்தை ஊற்றிவிட்டால் எத்தனையோ மனிதர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அவருடைய கணவர் ஆறுதல் சொல்லி நம் வேதத்திலே வாசித்தோம். ஆனால் அண்ணால்
ஆமென் 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 ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நலமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எல்லா வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபை உண்டாகும்படியாக அவருடைய இரக்கம் அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாய் நம்மளை தேர்ந்தெடுத்து ஹல்லேலூயா ராஜாக்களாய் ஆசிரியர்களாய் ஹல்லேலூயா முன்குறித்து நம்மளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்க ராஜா அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு தந்து இம்மட்டும் கூட கர்த்தர் ஹல்லேலூயா இந்த நோய் தொற்றிலிருந்து ஹல்லேலூயா குடும்பங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாத்து அவருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்தி அவரை நாம் சோதரித்து மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினவரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காய் ஒதுக்கப்பட்டவரே, எல்லாவித அப்பா சகல வியாதிகளையும் சுமந்து தீர்த்த எங்கள் தேவாட்டுக்குட்டியே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம கண்களை மூடி ஹல்லேலூயா ஜெப குறிப்புகளுக்குள்ளாக ஹல்லேலூயா இந்த நாட்களிலே ஹல்லேலூயா அநேக ஹல்லேலூயா தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலும் ஹல்லேலூயா வேத வாசிப்பிலும் இன்னும் ஹல்லேலூயா அவருக்குள்ளாய் ஹல்லேலூயா காணப்படக்கூடிய இந்த நாட்களிலே நாமும் கூட ஹல்லேலூயா ஒரு சில ஜெப குறிப்புகளை இந்த காலை வேளையிலே நாம் எடுக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா கொரோனா காரியங்களுக்காக கூட அகில எங்கிலும் ஹல்லேலூயா கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட நாடுகள் இந்த கொரோனா தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட கிட்டத்தட்ட ஹல்லேலூயா 2 லட்சத்தை தாண்டி அதிகமான பாதிப்புகள். நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களை தேவன் பாதுகாத்து இம்மட்டும் கூட அவர் பாதுகாத்து வருகிறார். ஆகையினாலே இந்த கொரோனா தொற்றிலிருந்து எல்லா குடும்பங்களையும் நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள 138 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உள்ள 8 கோடி ஜனங்களுக்கு மேலாக
அல்லேலூயா சோதரம். கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே அதிகமாய் பாதிக்கப்பட்ட அல்லேலூயா அநேகர் இன்றைக்கு அல்லேலூயா ஆஸ்பத்திரிகளிலே இன்னும் அவர்கள் அதாவது அல்லேலூயா சோதரம் ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகையினால கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே இப்படி அல்லேலூயா ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, இன்னும் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக, இன்னும் நாமும் கூட அல்லேலூயா சோதரன் நம்முடைய விசுவாச குடும்பங்கள், ஊழியருடைய குடும்பங்கள் இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அல்லேலூயா ஊழியருடைய குடும்பங்கள் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவற்றிலிருந்து விடுபடும்படியாக, அவற்றிலிருந்து பரிபூர்ண சுகத்தை இந்த நாட்களிலே தேவன் தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக, பரிபூர்ண சுகத்துக்குள்ளாக அவர்களை நடத்தப்படும்படியாக தனிமைப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே அநேக மக்கள் இன்றைக்கு தற்கொலையின் ஆவிகள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அநேக உலக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பார்க்கும்போது இந்த கொரோனா தொற்றினாலே தன்னை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் சமுதாயத்தினாலே குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, மன அழுத்தத்தினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக தங்களுக்காக ஒரு முடிவை தேடிக்கொள்ளக்கூடிய இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே மனம் இறங்கி அல்லேலூயா அந்த கொரோனா தொற்றிலிருந்து, இந்த நோயினுடைய அல்லேலூயா கோர பிடியிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக இதற்காக அல்லேலூயா நம்மத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா நல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த பாதிக்கப்பட்ட அல்லேலூயா ஸ்தோத்திர கொரோனா தொற்றிலிருந்து அல்லேலூயா ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து அல்லேலூயா இம்மட்டும் கூட அவர் அல்லேலூயா ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வந்தார். அந்த அல்லேலூயா காரியங்களுக்காக கூட நம்ம ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். ஊக்கமாய் கூட நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் அந்த கொரோனா தொற்றிலிருந்து, அந்த வியாதியுடைய அகோர பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாக அல்லேலூயா ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உற்சாகமாய் ஜெபிப்போம், உற்சாகமாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெபித்து ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலும் கர்த்தர் விடுதலை தரப்போகிற அந்த மேலான விசுவாசத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்தும்படியாய் கரங்களை உயர்த்தி நம்ம சோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேர்த்திடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை தேர்த்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இரண்டாவது ஜெப குறிப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பொருளாதார நிலைமைகளுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைகளுக்காக, இந்த பொருளாதார சரிவிலிருந்து நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல நம்முடைய தமிழ்நாடும் கூட அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக யுனிசெஃப் என்கிற அல்லேலூயா ஒரு ஆய்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுனிசெஃப் மூலமாக ஆய்வு நடத்தின வேளையிலே மிகவும் பின்தங்கிய ஒரு அல்லேலூயா பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுகளுடைய பட்டியல்ல நம்ம ரொம்ப பின்தங்கி காணப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது.
அதனுடைய தலைவராக இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அருமையான பெண்மணி அவர்கள் தான் இன்றைக்கு அந்த ஐநாவுடைய சோதனம் சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் ஒரு ஆய்வு அறிக்கையை பகிர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாடு மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில மிகவும் கீழான நிலையில காணப்படுகிறது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த பொருளாதார சரிவில் இருந்து தேவன் மீட்டெடுக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கூட கர்த்தர் மனம் இறங்கி எப்படியாவது அந்த பொருளாதாரத்திலிருந்து சரிவிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே இரக்கம் செய்வார் என்று சொன்னார். கர்த்தர் தாமே மனம் இறங்கினார். நிச்சயமாகவே அல்லேலூயா அந்த பொருளாதாரத்திலிருந்து நம்முடைய நாட்டையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக அதற்காக நம்ம இரண்டாவது ஜெப குறிப்பாக ஊக்கமாக ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திர நல்ல ஜெப குறிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய இந்திய திருநாட்டினுடைய பொருளாதார சரிவை கர்த்தர் ஈடுகட்டும்படியாக பொருளாதாரத்தை கர்த்தாவை மீட்டெடுக்கும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே பொருளாதார வல்லுநர்கள் ஆண்டவரே நிரம்பின நாடாக இருந்தாலும் கூட தற்போது ஆண்டவரே கொரோனா தொற்றிலிருந்து அதிகமாய் பாதிக்கப்பட்ட இந்த நாட்களிலே இந்த பொருளாதார சரிவிலிருந்து எங்களையும் எங்களுடைய தேசத்தையும் மீட்டெடுக்கும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தர் அல்லேலூயா அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் சீக்கிரமாய் கூட அதை மீட்டெடுத்து என் பழைய நிலைமைக்கு திரும்பத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம் பழைய நிலைமைக்கு திரும்பத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் செய்யக்கூடிய ஜெபிக்கிறோம். அதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய எங்களுடைய ஆண்டவரே நாட்டினுடைய தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அரசியல்வாதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே பொருளாதார வல்லுநர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவற்றிலிருந்து முற்றிலுமாய் கர்த்தாவே அல்லேலூயா எங்களுடைய நாடு பழைய நிலைக்கு திரும்பத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் செய்ய ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை நீர் தந்து மட்டும் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பாக கூட நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிகமாக கூட இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டால் மாத்திரம் போதாது, அவர்கள் இன்னும் நம்முடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த 4 மாத கால அளவிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் வியாதினாலும் பலவிதமான பிரச்சனையினாலும் கடன் தொல்லையினாலும் இன்னும் பலவிதமான நெருக்கத்திலே காணப்படக்கூடிய மன அழுத்தத்தினாலே நாளைக்கு என்ன செய்வோம் இன்றைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல கல்லூரி செல்லக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய படிப்பினுடைய எதிர்காலத்தை குறித்தான ஒரு கேள்விக்குறி, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்திலே ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அல்லது நம்முடைய வியாபாரம் இந்த வருஷத்துல எப்படியா இருக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மக்கள், பிசினஸ் செய்யக்கூடிய மக்கள், இன்னும் வியாதிப்பட்ட மக்கள் இந்த நோய் இந்த வருடம் முழுவதும் இந்த நிலைமை இப்படித்தான் இருக்குமா, என்னுடைய நோய் சுகமாகுமா, ஆஸ்மா வியாதி சுகமாகுமா, கேன்சர் வியாதி சுகமாகுமா, இன்னும் பலவிதமான நோய்கள் சுகமாகுமா என்று சொல்லி மிகவும் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவனே அல்லேலூயா பரிகாரியாய் காணப்படும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு பரிபூர்ண சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து நடத்தும்படியாக அல்லேலூயா அற்புதமான ஒரு விடுதலை இந்த நாட்களிலே தரும்படியாக இதற்காக நம்ம சுருக்கமா ஜெபிக்க போகிறோம். அருமையான நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீர்தாமே ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த அருமையான ஜெப குறிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதிப்பட்ட மக்களுக்காய் நாங்கள் வருகிறோம். குறிப்பாக கர்த்தாவே கொரோனா தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய ஒவ்வொருவருக்காய் குடும்பங்களுக்காய் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே அவர்களும் கூட ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே சீக்கிரமாய் கூட ஆண்டவரே சீக்கிரமா அவர்கள் சுகமாகி வீடுகளுக்கு திரும்பத்தக்கதாக அல்லேலூயா அற்புத தெய்வீக சுகத்தை தருவீராக. இன்னும் பல நோய்களினாலே ஆண்டவரே சக்கரை வியாதி உள்ளவர்கள், ஆண்டவரே ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், கேன்சர் வியாதி உள்ளவர்கள், ஆஸ்மா வியாதி உள்ளவர்கள், இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே வயிற்று வலி, இன்னும் பலதரப்பட்ட வியாதிகளில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுவதாக
அற்புதமான ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உமது நாமத்தினாலே விடுதலை ராஜா, உமது நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாக நாங்கள் கர்த்தாவே கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்தபடினால், ஆண்டவரை அதிசயங்களை செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உமது தெய்வீக கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட சீக்கிரமாய் கூட அல்லேலூயா சோதரம் பொருளாதாரத்திலிருந்து நோயினுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் நம்ம ஜெபித்த ஜெப குறிப்புகள் மூலமாக கர்த்தர் நிச்சயமாகவே இன்னும் அநேகருக்கு விடுதலை தந்து கர்த்தர் நடத்த முடியாது. அதற்காக கூட கரங்களை வைத்து சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆரம்பம் இந்த முடிவரையிலும் உடைய கிருபைகளை இந்த காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடின பாடல்கள், ஜெபித்த ஜெபங்கள், நம்முடைய ஆலோசனைகள் ஒவ்வொருவரும் அதன்படி கேட்டு உமக்குள்ளே மகிழ்ந்து கனிவிடத்தக்கதாக தேவன்